ஒரு சில இடங்களில் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பாலும் இடம்பெற்றிருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ முன்னாள் அமைச்சர்களை முதல் கிரைட்டீரியா வச்சுட்டு அவங்களை முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல் இடம்பெற்றிருக்கு. ரெண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலில் ஒரு மேஜரான செங்கை தற்போது அதிமுக ஃபில் பண்ணியிருக்கு. 127 வேட்பாளர்களை அறிவித்தது மூலமாக ஒட்டுமொத்தமாக 159 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவிச்சிருக்கு அதிமுக. எனக்கு களமிறங்க கொடுத்துருக்குறாங்க வேட்பாளராக. கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெறுவோம். 10,000 ஓட்டு வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று மக்களுக்கு சேவை செய்ய தான் வந்திருக்கிறோம். கண்டிப்பாக நான் செய்வேன். ஓகே, தேங்க்யூ. அடுத்ததாக மூத்த பத்திரிகையாளர் திரு சிவப்பிரியன் நம்முடன் நினைக்கிறார். சார் வணக்கம். 2 கட்ட வேட்பாளர் பட்டியலில் அதிமுக வெளியேற்றிருக்கு. உங்களுடைய டேக்அவே என்ன சார்? இதில் இருக்கக்கூடிய இன்சைட்ஸ் என்ன? பெருமளவுல ஒரு சர்ப்ரைசஸ் இல்லாத ஒரு லிஸ்டா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா சிட்டிங் எம்எல்ஏஸ்க்கும் நிறைய சீனியர்ஸ்க்கும் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி சண்முகநாதன், அதன் பிறகு மதுரையில் திரு செல்லூர் ராஜு, ஆர்பி உதயகுமார் எல்லாருக்குமே இவங்க வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ பெருமளவுல ஒரு சர்ப்ரைசஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க அவர் சிட்டிங் எம்எல்ஏஸ்க்கும் அந்த அதிமுகவினுடைய அந்த கடந்த ஒரு ட்ரபிள்டு பாஸ்ட்ல யார் யார் கட்சியோட நின்றாங்களோ அவங்களெல்லாம் ஒதுக்காம அவங்களுக்கு எல்லாம் சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சர்ப்ரைசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாட்ரி பேரன் திரு மார்டின் அவர்களுடைய மனைவி லீமா ரோஸ் அவர்கள் கடந்த ஒரு 2 மாசத்துக்கு முன்னால அதிமுகவில் இணைஞ்சாங்க. அவங்களுக்கு லால்குடி சீட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சென்னை மாவட்டத்தினுடைய வேட்பாளர் பட்டியல் இன்னும் வரல. ஸோ சென்னை மாவட்டத்தினுடைய வேட்பாளர் பட்டியல் வரும்பொழுது டி நகர் போன்ற முக்கியமான தொகுதிகளுக்கு யார் யார் வேட்பாளர்கள், பழைய எம்எல்ஏஸ் நிறுத்த போறாங்களா இல்ல அதுல புது யங் பீப்புளை போட போறாங்களா அப்படின்னு பார்க்கணும். ஸோ கோயம்புத்தூர்ல அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிற இடத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா அம்மன் அர்ஜுன் போன்றவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஸோ ஒரு நான் கான்ட்ரவர்ஷியல் லிஸ்ட் பிளஸ் சர்ப்ரைசஸ் இல்லாம ஒரு ஸ்டேட்டஸ் கோவை மெயின்டைன் பண்ணி வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிற இடத்துல இருந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த வேட்பாளர் பட்டியலை தேர்வு செய்திருப்பதாக நான் பார்க்கிறேன். இப்ப போடிநாயக்கனூர், குமாரபாளையம், அதுக்கு அடுத்தது ராமநாதபுரம், அன்வர் ராஜா செல்வாக்கு மிக்க இடம். ஒரு பக்கம் தேனி அப்படின்னு பார்த்தா ஓபிஎஸ் செல்வாக்கு மிக்க இடம். இன்னொரு பக்கம் செங்கோட்டையினுடைய தாக்கம். இது எல்லாமே அந்தந்த ஃபேக்டரில் தற்போது அதிமுக நேரடியாக களம் காணுது. இரட்டை இலை முகங்களாக பார்க்கப்பட்ட சிலர்கள் அங்கே இருக்காங்க. இப்போ அந்த இடத்துல அதிமுக நேரடியாக களம் காண்றது என்ன வியூகம், என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கும்? அதில் அது ஸ்ட்ராட்டஜி ரைட் ஸ்ட்ராட்டஜி தான். இது வரைக்கும் அங்க ஒருவேளை ஜெயிச்சாங்கன்னா இந்த அதிமுக கேண்டிடேட்ஸ் இந்த 3 இடத்துல ஜெயிச்சாங்களோ இல்ல நீங்க அதை போடிநாயக்கனூரையும் செங்கோட்டையன் அவர்களையும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். கோபிச்செட்டிப்பாளையத்துல அன்வர் ராஜா அவர்கள் ராமநாதபுரத்துல ஒரு பெரிய செல்வாக்கு மிக்க தலைவர் தான். ஆனால் அவர் இவர்களை போட்டு ஒரு 9 முறை 8 முறை வென்றவர்கள்லாம் இல்லை. அவருக்குங்கிறது ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு. பட் இவங்க கட்சியினுடைய தலைமைக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தவர்கள். ஓபிஎஸ் போன்றவர்கள் எல்லாம் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். அவங்களுக்கு அது ஒரு வேளை போடிநாயக்கனூர்ல அதிமுக ஜெயிச்சு விட்டால் ஓபிஎஸ் கூட அதிமுக சிம்பல்னாலதான் ஜெயிச்சாரே தவிர அவருக்கு தனி செல்வாக்கு இல்லை. அதே போன்று செங்கோட்டையன் அவர்களுக்கும் சொல்லதான் சொல்வார்கள். ஸோ அது என்னன்னா, யார் யாரு நம்ம கட்சியை விட்டு போனாங்களோ அவங்கெல்லாம் கட்சியினுடைய செல்வாக்குனாலதான் இது வரைக்கும் ஜெயிச்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கிற அந்த பாயிண்ட ப்ரூவ் பண்றதுக்காக தான் அங்க வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கிறாங்க. அது நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். அது எல்லா கட்சியும் பின்பற்றக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு சிவப்பிரியன். இப்போ திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் இந்த 2ஆம் கட்ட பட்டியலில் மொத்தம் 6 தொகுதி இருக்குது. அதில் கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருத்தணி, திருவள்ளூர், மாதவரம், திருவெற்றியூர், இது எல்லாமே திருவள்ளூர் மாவட்டத்தில் வரக்கூடிய தொகுதிகள். இதில் நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிறுனியம் பலராமன், அவர் முன்னாள் எம்எல்ஏ. அதே போல் திருத்தணி கோ அரி, அவர் முன்னாள் எம்பி. முன்னாள் அமைச்சர் BV ரமணா, அவர் திருவள்ளூர் தொகுதியில் போட்டிடுறாரு. அதுக்கு அடுத்ததாக மாதவரம் மூர்த்தி, அவரும் மாதவரம் தொகுதியில் போட்டிடுறாரு. திருவெற்றியூரை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்எம்எல்ஏ, இந்த திருவள்ளூரில் மட்டும் 2 எக்ஸ்எம்எல்ஏ இருக்காங்க, 1 MP இருக்காரு, 2 அமைச்சர்கள். ஸோ அப்படி பார்க்கும்போது 6 தொகுதியில் 5 பேர் ஏற்கனவே நன்கு பரிச்சயமானவர்கள், தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள் அப்படின்ற ஒரு இடத்த, அந்த பங்களிப்பு எந்த அளவுக்கு முக்கியமான நபர்களை தேர்ந்தெடுத்து அவங்க வேட்பாளரை அறிவிக்கணுமோ அதை அறிவிச்சிருக்காங்க.
ஸோ திருவள்ளூர் ஸ்ட்ராட்டஜி ஒட்டுமொத்தமாக 6 தொகுதியில் இப்போ 5 பேர் அப்படின்னு பார்க்கும்போது முன்னாள் மக்கள் பிரதிநிதிகளாக இருந்திருக்கவங்கள தற்போது அதிமுக தேர்ந்து இந்த வேட்பாளர்கள் வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர். அதே மாதிரி ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கே பழனி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவரை வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. தாம்பரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் வருது. அதில் யார் வேட்பாளர் அப்படின்னு பார்த்தா சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் முன்னாள் எம்பி, அவர் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளராக இருக்கார்.